வாகனத்தை வந்து தூக்கிக்கொண்டு கோயிலுக்கு உள்ளே வந்து இப்போ கொடுக்க போயினோம். அதுக்காக கொண்டு போயினோம் பாருங்க. அன்பளிப்பாக முருகப்பெருமானுக்கு வந்து கொடுக்க போயினோம். கோயிலுக்குள்ளே கொண்டு போயினோம். நிற்கிற குடும்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக செல்ல சென்னையானுக்கு வந்து இதில் வந்து இங்கால வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. எண்ணிதியின் தருவான் செல்ல சென்னதி. இன்றைக்கும் வந்து ஏராளமான பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. திருவிழாவுக்காக நான் நினைக்கிறேன் புதுசாக வந்து செஞ்சு கொண்டு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டமனாறு செல்லச்சந்தி ஆலயத்துக்கு பின்பக்கமாக வந்து போகக்கூடிய இந்த பாலம். இந்த பாலத்துக்கு முன்பாக நின்று காட்சி பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து 31ஆம் தேதி இன்னும் 12 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லச்சின்னதியானுக்கு வந்து கொடியேற்றம் வந்து நடக்க போகுது. அதுக்காக இப்போவே வந்து முன்னேற்பாடாக நிறைய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த ஆலயத்துக்கு போகிற பாதைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் விளக்குகள் எல்லாம் வந்து இந்த டியூப் லைட் வந்து எல்லாம் வந்து காட்டி, அது மட்டும் இல்லாமல் இதில் போகிற ஒரு வளைவு ஒன்று இருக்குது. அந்த வளைவுகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ண வேலைகளில் வந்து பெயிண்ட் எல்லாம் வந்து அடித்து நல்ல நீட்டாக வந்து இப்போ வந்து கொடியேற்றத்துக்கு வந்து செல்வச்சின்னதியான் வந்து தயாராகி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளையும் நிறைய ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை வளமையாக நாங்கள் வாரது எல்லாருக்குமே தெரியும். இன்றைய நாளையும் வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கு பூசை வழிபாடுகள், பஜனைகள், அன்னதானம் என்று சொல்லி இன்றைய நாளில் ஆலயம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்து வந்திருக்குதுன்னு சொல்லி இந்த காணொளியில் வந்து பார்க்க போகிறோம். யாராக எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகான கடற்கரை, இந்த கடற்கரை பரப்பில் வந்து நிற்கிறோம் பாருங்கள். இந்த பக்கத்தில் ஒரு சிலை ஒன்று வந்து வச்சுருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாலம் இருக்குது பாருங்க. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் நிறைய மக்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து போகிறத வந்து காணக்கூடிய. ஓகே, நாங்கள் வந்து இப்படியே ஆலயத்துக்கு வந்து போக போகிறோம். ஆலயத்துக்கு வந்து போய்களை வந்து ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பின்பக்கமாக போகிறோம். இந்த பக்கம் நேராக போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா கருத்துரை போகிறது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முன் வளைவு பாருங்கள். முன் வளைவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல இதுக்குன்னா வர்ண வேலைகள் எல்லாம் வந்து நடந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆலயம். ஓம் முருகா, ஒரு குழந்தை முருகனுடைய வேல் இருக்குது. ஓம் முருகான்னு சொல்லி இந்த தொண்டமனாறு செல்லச்சின்னதி ஆலயத்துக்கான அந்த வளைவு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி வர்ண வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சு சிறப்பாக இருக்குது. இதில் ஆலயத்துக்குள்ளே வந்து போய்களை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் 2 பக்கமும் இதில் மின் விளக்குகள் எல்லாம் வந்து பாருங்க இப்போ வந்து நட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது போய்க்க. செல்லச்சின்னதி ஆலயம் வந்து எவ்வளவு இயற்கையாக ஒரு பச்சை பசைன்னு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு உள்ளே போகிற பாதையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைய நாளில் மின் விளக்குகள் எல்லாம் வந்து முழுக்க எல்லாம் போட்டுட்டாங்க பாருங்க. பக்கத்துலேயே வந்து தொண்டமனாறு ஓடுது. நிறைய மக்கள் இன்றைய நாளையும் ஆலயத்தை நோக்கி வந்து போகிற காட்சியம் வந்து பார்க்கலாம். இல்லை பாருங்க, நடந்தெல்லாம் வந்து அம்மாக்கள்லாம் வந்து நடந்தெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இப்போவே வந்து கும்பிட்டும் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க பைக்கில், ஆட்டோவில். இல்லை பாருங்க, இதில் வந்து நிழல் குடைகள் எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். பெரிய ஒரு தண்ணி டேங்க். ஓகே, ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். பின்பக்கமாக வந்திருக்கிறோம். இந்த பக்கங்களில் கச்சான் கடைகள், இந்த பூசை பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். இங்கே பாருங்கள் வாகனங்கள்லாம் நிறைய வாகனங்கள்லாம் வந்துருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கே குளிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேர் குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் தயாராகிறாங்க. நல்லா இருக்குது. எப்போ வந்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது. நல்ல மனசுக்கு வந்து நல்ல இதமாக இருக்கும். ஆலயத்தினுடைய முன்பக்கமாக வந்து நான் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறேன்னு பாருங்க. எவ்வளோ வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஓகே, வந்துட்டோம். வாகனத்தை நிப்பாட்டி போட்டு நாங்கள் மிச்சத்தை வந்து கதைப்போம். ஓகே, செல்லச்சின்னதியானுடைய முன்றல் பரப்பில் வந்து நிற்கிறோம். இதில் பார்க்கக்கூடிய மேலுக்கு நீங்களே பாருங்கள். இன்றைய நாள்லையும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்து செல்கிற அந்த காட்சியை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முன்றலில் வந்து பாருங்கள் ஒரு அன்னத்தினுடைய வாகனம் வந்து இதில் புதுசாக வந்து செஞ்சுருக்காங்க. வாகனம் வந்து திருவிழாவுக்காக நான் நினைக்கிறேன் புதுசாக வந்து செஞ்சு கொண்டு வந்து இதில் வந்து இறக்கி வச்சுருக்குது.
இதைத்தான் வந்து பார்ப்போம். திருவிழா நடக்கல இந்த வாகனம் நாங்கள் வீடியோ எடுப்போம் தானே, பார்ப்போமா? ஓகே, நாங்கள் வந்து இப்போ உள் நுழைகிற பகுதியால் முன்புறத்தால் வந்து போகிறோம். பாருங்கோ எப்போவுமே நான் வந்து வந்தால் காட்டுறது தான். இன்றைக்கும் வந்து ஏராளமான பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. பாருங்க, முன்றல் பரப்பில் வந்து நிற்கிறோம். முன்றல் பரப்பில் இப்போ வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், தேங்காய்கள் உடைக்கிறது, கற்பூரம் கொளுத்துறது, இப்படியாக எம்பெருமான வந்து வேண்டி முருகான்னு சொல்லி பாருங்க தேங்காய்கள் எல்லாம் வந்து உடைச்சு கொண்டிக்கணும். அடிதான் எனக்கும் பிறந்துச்சு, அடிதான் அம்மா அடிதான். தொடர்ச்சியாக தேங்காய்கள் வந்து உடைச்சு கொண்டிருக்கணும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் வந்து பாருங்க காவடி வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் பால்குடம் வந்து எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க, இங்கால வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. எண்ணிதியின் தருவான் செல்ல சின்னதியான் மேலுக்கு வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க இந்த பக்கம் அப்படியே பாருங்க, இந்த பக்கம் முழுக்க அப்படியே வர்ண வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வந்து நிற்கிறோம். பாருங்க, உள்பகுதியிலேயே ஏராளமான பக்தர்கள் இங்கே நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு வந்து போவோம். ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே சிறப்பாக வழமை போல பஜனைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா, ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா, இன்பமய ஜோதியே நீ வாவா முருகா, இன்பமய ஜோதியே நீ வாவா முருகா, ஈசனுமை பாலகனே வாவா முருகா, ஈசனுமை பாலகனே வாவா முருகா, உலக நாமம் அருகனே நீ வாவா முருகா, உலக நாமம் அருகனே நீ வாவா முருகா, ஊமை கருள் புரிந்தவன் நீ வாவா முருகா, ஊமை கருள் புரிந்தவன் நீ வாவா முருகா, எட்டு குடி வேலவாணி வாவா முருகா, எட்டு குடி வேலவாணி வாவா முருகா, எருமையில் ஏறியேனி வாவா முருகா, எருமையில் ஏறியேனி வாவா முருகா, ஐங்கரனுக்கு இளையவன் நீ வாவா முருகா, ஐங்கரனுக்கு இளையவன் நீ வாவா முருகா, ஆறுமுக வேலவன் நீ வாவா முருகா, ஆறுமுக வேலவன் நீ வாவா முருகா, ஒய்யாரி வள்ளி குலவாவா முருகா, ஒய்யாரி வள்ளி குலவாவா முருகா, ஓங்கார தத்துவமே வாவா முருகா, ஓங்கார தத்துவம் நீ வாவா முருகா, ஔவை குவதேசிட்டவா வாவா முருகா, ஔவை குவதேசிட்டவா வாவா முருகா,
முருகா அகில லோக நாயகன் நீ வா வா முருகா அகில லோக நாயகன் நீ வா வா முருகா ஓடிவானே ஓடிவானே வா வா முருகா. இந்த இடத்துலையும் முருகனை நினைத்து அங்கே பாடல்களை வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். முகத்தில் அதிபதினான் என்றும் கூறுமைய குருபரன் நான் என்றும் தெரியாதற்கு திருவம்பலத்துளே பெருந்தி என்னல் விளங்கின்றான் அம்பலம் பாடரங்ககதல் மீதே எம்பரன் நாடும் இருதாளி நீரோளி உம்பரமாமைந்து நாதத்துரேகையுள் தம்பதமார் என்று தான் வந்து அருளுமே. ஆடிய காலும் அதிர்ச்சிலம்போ செய்யும் பாடிய பாட்டும் பலவான நட்டமும் கூடிய கோலம் குருபதன் கொண்டாட தேடியுளே கண்டு தீந்தற்றவாரன்றே அந்தன்னில் எழுந்த வீரானன் கரசரணானி கலக்கும்படியே அரதன மன்னினில் மாணிக்க கூத்தன் புரவனாயங்களும் கூத்து வந்தான் ஒரு குருவன்றி குனிக்கும் ஒரு அருவுருவாவதும் அந்த அருவே திரிபுரையாகி திகழ்ந்தருவாழு உருவுருவாகும் உமையவள் தானே. தொடர்ச்சியாகவும் செல்வச்சென்னையுடைய முன்றல்ல நிற்கிறோம் பாருங்கள். தொடர்ச்சியாக காவடிகள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மேலும் பாருங்கள். இதில் நிறைய காவடிகள் வந்து கொண்டிருக்குது. கொடியேற்றத்துக்கு முதலே வந்து இவ்வளோ காவடிகள்னு சொல்லி சொன்னால் கொடியேற்றம் துவங்கினா எவ்வளோ காவடிகள் வரும்ன்றதையும் எல்லாருக்குமே வந்து தெரியும். செல்வச்சென்னியான் முன்னில் தொடர்ச்சியாக அங்கே சிறுவர்கள் 2 பேரும் அந்த காவடியார் ஆட்டத்தை பார்க்குறீங்க. விருமங்கள் ஊட்டி
மணி பாருங்க வாகனத்தை வந்து தூக்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க முன்னுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே அங்கே இருந்த வாகனம் இப்போ வந்து தூக்கி கொண்டு வந்துக்கணும். இதில் வந்து நிற்கிற குடும்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பாக செல்ல சென்னையானுக்கு வந்து இதில் வந்து இன்றைக்கு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து வாகனத்தை வந்து தூக்கி கொண்டு கோயிலுக்கு உள்ளே வந்து இப்போ கொடுக்க போயினோம். அதுக்காக கொண்டு போயினோம் பாருங்க. அன்பளிப்பாக முருகப்பெருமானுக்கு வந்து கொடுக்க போயினோம். எல்லாம் சேர்ந்து முடியுங்க. கோயிலுக்குள்ளே கொண்டு போயினோம். அரோகரா அரோகரா. ஓகே, பூஜை வந்து துவங்கிட்டுது.
பாருங்க தொடர்ச்சியாக செல்லச்சனதியான் முன்றல்ல எங்கே பாருங்க குவிகின்றது காவடிகள் ஆட்டத்தை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்க வேல் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்து பாருங்க வேல். காவடி ஆடுத்தும் போதும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பெண்ணால் பாருங்க ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு பக்தி. ஓகே, பூஜையெல்லாம் வந்து முடிச்சு இப்போ வந்து சாப்பிட வந்துருக்கோம் மோகன் மண்டபத்துக்கு. இங்கே வந்தால் இன்றைக்கு வந்து சனத்தை பாருங்கள் எவ்வளோ வேணும்னு சொல்லி. கடவுளே, இங்கே வாங்க, 2 பக்கம் வாங்கலைங்கணும். வரிசையை பாருங்கள் எங்கே வரையும் போகணும்னு சொல்லி.